ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் த்ரெட் ஒர்க் சீரீஸில் ஒரு ஃப்ளார் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பார்டருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் நார்மல் த்ரெட்டும் நார்மல் நீடிலும் வச்சுட்டு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிசைனு. இப்போ வந்து அதுக்கு வந்து 3 ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து 5 இன்ச் 10 இன்ச் அப்படின்னு உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ நீங்கள் அவ்வளோ ஸ்லீவ்ஸ்க்கு தகுந்த மாதிரி இன்ச்சஸ் போட்டுக்கோங்க. 10 இன்ச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து மேலே இருக்கிற லைன்லேயும் டாப் கீழே பாட்டம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ஒரு இன்ச்சுக்கும் ஒரு ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. சென்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த பாட்டம்லேயும் டாப்லேயும் வைக்கிற டாட்டுக்கு நடுவில் வச்சுட்டு வாங்க. சென்டரில் இருக்க லைனில் 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து டார்க் ஒரு ப்ளூ கலரும் க்ரீன் கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணுறேங்க. எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 4 த்ரெட் எடுத்துக்கோங்க. 4 த்ரெட்டு இந்த மாதிரி நம்பர் 12 நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த நீடில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீடில்குள்ளே விட்டு வரும்போது உங்களுக்கு வந்து 4 4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். எடுத்துகிட்டு கீழே எப்பவும் போல் நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நீங்கள் இப்போ தான் வந்து பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கற்றுக்கும் போது நீடில் மேலே எடுக்கும்போது ஹோல்ஸ் வந்து பெருசாகிறதுனால அந்த நாட் வந்து வெளியில் வந்துடும், வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ஹெவியாக போட்டுக்கோங்க. ஹெவியாக போட்டுட்டு இந்த நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்ஸில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீடில் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு திருப்பி அந்த லைன்லேயே கீழே பஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பண்ணிட்டு வரணுங்க. இது வந்து நம்ம எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்கோட அந்த பார்டர் வருது இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஹேண்டோட கீழே வருதில்ல, அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ப்ளவுஸு குர்த்தி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களோடதை வந்து நீங்களே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். பெரிய பெரிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல பஞ்ச் பண்ணுறோம். யூஸ் பண்ணியிருக்க திங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அவைலபிள் இருக்க திங்ஸ் தான். நார்மலான நீடில், நார்மலான மிஷின் த்ரெட்டு இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நீடில் பற்றி தான் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நீடில் வந்து நீங்கள் பெரிய ஹோல்ஸ் இருக்க நீடில் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எதுக்கு பெரிய ஹோல்ஸ் இருக்க நீடில் வாங்குகிறோம் அப்படின்னா த்ரெட்டெல்லாம் நம்ம நிறையா எடுக்கிறதுனால, ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறதுனால அந்த நீடில்குள்ளே வந்து குட்டி நீடிலாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம பெரிய நீடில் எடுக்கிறோம், அவ்வளோதாங்க. நம்பர் 12க்கு மேலே நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் நீடில் வாங்கிக்கலாம். 11 12 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. குட்டியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோர்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 4 எடுத்து நீடில்குள்ளே விட்டதுனால 8ஆக கிடச்சிருக்கு. நீங்கள் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து மடி நீடில்குள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு 16ஆக கிடைக்கும். அப்போ இதை விட இன்னும் உங்களுக்கு மொத்தமாக டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்கை பொறுத்து, ரொம்ப லைட்டான ஃபேப்ரிக்கா இல்லை ஹெவியாக இருக்கா, எனக்கு ரொம்ப பார்வையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து 8 அப்படிங்கிறது நல்லா கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்குங்க. சைஸஸும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நியூ லேர்னராக இருக்கீங்க, ஆரி எம்ப்ராய்டரியில் இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான பார்டர் டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத நிறைய டிசைன்ஸ் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க்கான ஒரு பர்பிள் கலர் தாங்க எடுத்திருக்கேன். த்ரெட்டு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணோம், ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துலையே பஞ்ச் பண்ணிக்கிறீங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் கேப்பில் மறுபடியும் நீடில் எடுத்துகிட்டு நம்ம இந்த க்ரீன் கலரில் குத்திருக்கோம் இல்லைங்களா வி ஷேப்பில், அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி நீடில் கீழே குத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஃப்ளார் ஒரு ஷேப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ எப்போவுமே வந்து ஒரு பூ போடுறீங்க, ஒரு 5-6 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டரை நீங்கள் போட்டுடணும். சென்டரை போட்டுட்டு தான் லெஃப்ட்டும் ரைட்டும் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே வந்து சைட்ஸ்லேருந்து போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. இப்போ என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக விடணும். நீங்கள் பாருங்கள், இதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் வந்து இதை கட் பண்ணாமல் அப்படியே தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து
சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இந்த மாதிரி இதில் பண்ணுவோம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது நான் நிறையா வீடியோஸில் வந்து இதை நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு டிசைனை தான் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக சுடிதார் ஃபுல்லாக போடுறோம், இல்லை ஏதாவது ஒரு கிளாத்தில் போடுறோன்னு வைங்களேன். அந்த ஒரு டிசைன் அப்படின்றது சும்மா ஒரு ரஃப்பான கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கேப் விடணும், எவ்வளோ ஃப்ளார்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஃபுல் ஐடியா வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு வி ஷேப் மட்டும் போட்டுட்டு அதுக்குள்ளே ஃப்ளார் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ தான் நான் நியூ லேர்னராக இருக்கேன் அப்படின்றவங்களாம் கட்டாயமாக இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆரி ஒர்க்லையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒர்க் கற்றுட்டு இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸ் ஃபுல்லாக அப்படி இல்லைன்னா மெஜாரிட்டியாக ஒரு டிசைன் நான் போடுறேன் அப்படின்னா அந்த மெஜாரிட்டியான டிசைனை வந்து நீங்கள் ட்ரையல் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக நீட்டாக வந்து உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் வந்து சென்டரில் ஒரு ஃப்ளார் போட்டுட்டு, இப்போ சைட்ஸில் 2லேயும் 2 பக்கம் போட்டுக்கிறேன். ரைட்டில் 2 லெஃப்ட்டில் 2 இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா அந்த ஷேப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்மியாக அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளார் வந்து ரொம்ப ஹைட்டாக அதிகமாக போட்டோம் அப்படின்னா, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வரும்போது அதை விட ஒரு ஸ்டெப் கீழே வந்துடணும். தேர்ட் ஒன் வரும்போதும் அதை விட இன்னொரு ஸ்டெப் கீழே வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே மேலேயே போட்டுட்டீங்க அப்படின்னா சைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேப்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் வரும். எங்கேயுமே கிளாத்தே வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நார்மல் த்ரெட்லாம் யூஸ் பண்ணி போடுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நான் வந்து வாஷ் கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸ் கிளாத் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணுவேன் அப்படின்றவங்கெல்லாம் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது இந்த ஒர்க்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்னு வைங்களேன் இந்த ஒர்க்கு. பீட்ஸ் ஒர்க்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வாஷபிள், லைஃப் வரும், கலர்லாம் எதுவுமே ஃபேட் ஆகாது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். பட் ஆனால் ஆரி ஒர்க் அப்படின்னும்போது சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி அதை செக்யூர் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். பட் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க் பொறுத்தவரையிலும் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். லைஃப் வரும். அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறையா இன்னும் அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எல்லா மெசேஜ்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.